பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அப்படிங்கிற கோரிக்கையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகள் அந்த காசா பகுதியில் இருக்கவே கூடாது என்பதற்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த பீஸ் பிளான் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டன், ஜெர்மனி, யூரோப்பிய யூனியன் கவுன்சில், அரப் அண்ட் முஸ்லிம் கண்ட்ரீஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டு அண்ணா வச்சிருக்காங்க இல்லையா, இவங்க பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அண்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் 2 பேரும் உலகத்திலேயே ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவரே இல்லைங்க, இப்படிப்பட்ட அழகான ஒரு பீஸ் பிளானை கொண்டு வந்திருக்காங்க, அவங்கள நாங்கள் மிகப்பெரிய பாராட்டுதல் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மற்றவங்க எல்லாத்தையும் விட பயங்கரமாக தம்பட்டம் அடித்தாங்க. நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உடனே ரொம்ப அடக்க ஒடுக்கமா இந்த ட்ரம்ப்புடைய இனிஷியேட்டிவை நாங்கள் பாராட்டுறோம். இது வயபிள் சொல்யூஷனுங்க, வெரி குட் இனிஷியேட்டிவ். இப்போ இந்த இதை ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிராந்தியத்தில் முழு அமைதி ஏற்படும். அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் முழு பாராட்டுதலுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு அறிக்கை விட்டார். அந்த அளவுக்கு உலகத் தலைவர்கள் அனைவருமே இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய இனிஷியேட்டிவை பாராட்டினாங்க. ஓகே, எப்படியாவது இந்த இஸ்ரேலுக்கும் அந்த காசா போர் இருக்கு இல்லையா, ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இடையான காசா போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை பாராட்டி எல்லாரும் அறிக்கை விட்டாங்க.